ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து காற்று ராசி, அதாவது ஏர் எலமெண்ட்டுக்கான ராசிகள் 3 ராசிகள் இருக்காங்க. மிதுனம், துலாம், கும்பம். இந்த 3 ராசிகளுக்கான ரீடிங் பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா பைல் 1 இது வந்து பைல் 1 பைல் 2 மாதிரிலே ஜென்ரலாகவே 3 ராசிகளுக்கும் நான் எடுத்திருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு ஒரு நியூ ஷிஃப்டிங் இருக்குது, நியூ பிகினிங்ஸ் இருக்குது. ஓகேங்களா? உங்கள் லைஃப்பில் ஒரு நியூ பார்ட்னர், அதாவது நீங்கள் ஏதாவது எதிர்பார்த்துட்ருக்கீங்க, யாராவது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய பீப்புள்ஸ் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு பிஸ்னஸாக இருக்கலாம். அந்த பிஸ்னஸில் ஒரு லக்ஸூரியஸான லைஃப் லீட் பண்ணணும், நம்ம லைஃப் ஸ்டைல் இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு நீங்கள் உங்களுக்கு ஒரு ஆம்பிஷன் ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா அதுக்கான முயற்சிகளை நீங்கள் இப்போ பண்ணலாம். சரிங்களா? ஓகே, நீங்கள் இவ்வளோ நாளாக கொடுத்த ஹார்ட் ஒர்க்குக்கு, நீங்கள் போட்ட ஹார்ட் ஒர்க்குக்கு யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் உங்களுக்கு கொடுக்குற பிளெஸ்ஸிங்ஸ் இது. ஸோ நீங்கள் வந்து இப்போ நல்ல ஒரு ஸ்டெபிலிட்டியான ஒரு இதில் தான் இருந்துகிட்ருக்கீங்க. பட் இதை விட இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு வந்து ஒரு பெட்டரான ஃப்யூச்சர் நீங்கள் எதிர்பார்த்துருக்க ஒரு நியூ சேஞ்சஸ் எதிர்பார்த்துட்ருக்கீங்க, அதுவும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ இருக்கிறவங்க, இப்போ இதை பார்த்துட்ருக்கவங்க கண்டிப்பாக வந்து ஃபைனான்ஷியலாக ஸ்டேபிளாக தான் இருக்கீங்க. ஆனால் சில விஷயங்களை நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்கீங்க. உங்கள் லைஃப் மாறணும், உங்களுக்கான லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும். இது மேபி இது வந்து பிஸ்னஸில் யாரையாவது நீங்கள் வந்து பார்ட்னர்ஷிப் சேர்ந்து பண்ணணும்னு நினச்சி நீங்கள் எய்ம் பண்ணிகிட்ருக்கீங்கனாலும் அது சக்ஸஸ் ஆகும். ரெண்டாவது, நீங்கள் வந்து ஒரு சிங்கிள் பர்சனாக இருக்கீங்க, பிரேக்கப்ஸ் ஆகிட்டு சிங்கிளாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் லைஃப்பில் ஒரு நியூ பர்சன் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ ரொம்ப அந்த பர்சன் வந்து உங்கள் லைஃப்பில் ஒரு பெரிய ஒரு டார்க்கான ஒரு இடத்துல ஒரு சின்ன வெளிச்சம் கிடைச்சா அது எவ்வளோ பிரைட்னஸ் காமிக்கும், அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு வெளிச்சத்தை, அவ்வளோ அழகான ஒரு இது கிடைக்க போகுது. உங்களுக்கு ரொம்ப எல்லா விதத்திலும் சப்போர்ட்டிவாக இருப்பாங்க அவங்க. ஓகேங்களா? ஸோ இந்த 3 ராசிகளும் வந்து இன்றைக்கி நீங்கள் செய்ய போகிற அந்த விஷயத்தை நோக்கி நீங்கள் வந்து உங்களுக்கு ரொம்ப நாளாக நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்க அந்த விஷயங்கள் நடக்க சான்சஸ் இருக்குது. ஒரு சிலர் ஜாபுக்கு பார்க்குறீங்கன்னா நீங்கள் அப்ராட் போக சான்சஸ் இருக்குது. ஒரு சிலருக்கு ஃபேமிலி எல்லாருமே சேர்த்து கூட்டிகிட்டு போகிற மாதிரி ஷிஃப்டிங் ஆகிற மாதிரி இருக்குது. அட்லீஸ்ட் நீங்கள் பக்கத்தில் இருக்க ஊருக்கோ இல்லை ஸ்டேட்டுக்கோ கூட மாறி போகலாம், ட்ரான்ஸ்ஃபர் ஆகலாம். இல்லைனா வெளியூருக்கு போகிற மாதிரி உங்களுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். வெளியூரில் போய்ட்டு ஒர்க் பண்ணுற மாதிரி, ஃபேமிலியோட ஸ்டே பண்ணி இருக்கிற மாதிரி, எல்லாமே அந்த மாதிரியான விஷயங்களும் நடக்கிறதுக்கு சான்சஸ் இன்றைக்கி இருக்குது. நீங்கள் இன்றைக்கி ட்ரை பண்ணிங்கன்னா இதுக்கான சக்ஸஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்க சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? இப்போ வந்து உங்களுக்கு ஏஞ்சல்ஸ் என்ன கைடன்ஸ் கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாம். ஏஞ்சல்ஸ் பிளெஸ்ஸிங்ஸ் என்ன கொடுக்குறாங்கன்ட்டு. there is something better. ஏதோ இதை விட இன்னும் பெட்டரான ஒரு விஷயம் நல்லது நடக்க போகுதுன்னு சொல்கிறாங்க. அதனால் ஒரி பண்ண வேண்டாம். பாஸ்ட்டில் நடந்த விஷயங்களை பற்றி ஒரி பண்ணாதீங்க, தொடர்ந்து பாசிட்டிவாக இருங்க. ஸோ பாசிட்டிவாக இருக்க சொல்கிறாங்க. உங்களுக்கான அந்த விஷயத்தை கையில் எடுங்க. நீங்கள் வந்து முயற்சி பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஸ்டெப் எடுக்கணும். நீங்கள் வந்து இன்னொருத்தரை டிபெண்ட் பண்ணியே இருக்கக்கூடாது. உங்களோட முடிவுகளை நீங்கள் தான் எடுக்கணும். நான் அவங்கக்கிட்ட கேட்டு எடுக்கிறேன், என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்குறேன், என் ஃபேமிலி கிட்ட கேட்குறேன், அவங்க ஓகே சொன்னால் தான். உங்களோட டிசிஷனை நீங்கள் வந்து மற்றவங்களோட இதில் விட்டுட்டிங்கன்னா அவங்க தான் உங்களை வந்து மேனேஜ் பண்ணுவாங்க. அவங்களோட கண்ட்ரோலில் நீங்கள் இருப்பீங்க. ஸோ உங்கள் லைஃப்பை உங்கள் கண்ட்ரோல் கொண்டு வாங்க. ஸோ அதை தான் ஸ்ட்ராங்காக கைட் பண்ணுறாங்க. இப்போ நியூ லைஃப் நீங்கள் வேணும்னு அமைச்சிக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தான் அதை டிசைட் பண்ணி உங்களுக்கு வேணுங்கிறத நீங்கள் கேட்கணும், தெளிவாக கேட்கணும். நீங்கள் தான் முடிவு எடுக்கணும். அப்படி எடுத்திங்கன்னா கண்டிப்பாக நியர்பை இது பாருங்கள், இந்த நியர் ஃப்யூச்சர் கண்டிப்பாக இது வந்து சீக்கிரமே சக்ஸஸ் ஆகும். இது பிஸ்னஸ்க்காக இருந்தாலும் சரி, நீங்கள் பிஸ்னஸ்க்காக பண்ணுறீங்கன்னாலும் உங்களுக்கு அப்சல்யூட்லி நல்ல ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு பொசிஷனில் உங்களுக்குன்னு ஒரு என்ன சொல்ல, ஒரு ஸ்டேபிளான ஒரு விஷயத்தில் ரொம்ப வந்து ஃபேண்டாஸ்டிக்காக ஒரு லக்ஸரியஸான லைஃப்பை லீட் பண்ணுறதுக்கு 100% சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நான் வந்து ஜென்ரலாக கொடுத்துட்ருக்கேன். ஸோ உங்களுக்கு பர்டிகுலராக நிறைய கேள்விகள் இருக்குது. உங்களோட லைஃப்பில் இது வந்து நடக்குமா நடக்காதா, இதுக்கு மேலே இதை நான் இம்ப்ரூவ் பண்ணுறதா வேணாமா, அப்படிலாம் உங்களுக்கு டவுட் இருந்தேன்னா இப்போது என்னோடய பர்சனல் ரீடிங் நான் எடுத்துகிட்ருக்கேன். நீங்கள் வந்து என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் அந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணும்போது நான் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில், உங்களுக்கு வேறு என்ன நிறைய கொஸ்டின்ஸ் இருந்ததுன்னா என்னால் ஆன்சர் கொடுக்க முடியும். ஸோ நீங்கள் வந்து அதுலேயும் நீங்கள் வந்து பர்சனல் ரீடிங் எடுத்து பயனடையும்படி கேட்டுக்கிறேன்.
ஸோ நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இந்த ஏர் எலமெண்ட்டுக்கான ராசிகள் இந்த 3 ராசிகளுக்கும் நல்லா நல்ல ஒரு பிளெஸ்ஸிங்ஸ் டைமிங் இது. நல்ல ஒரு கார்மிக் டைமிங் மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஓகேங்களா? பிக் சேஞ்சஸ், ஹாப்பி சேஞ்சஸ் வரப்போகுது அப்படின்றாங்க. ஸோ நீங்கள் செய்ய வேண்டியது உங்கள் லைஃப்பை நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். அடுத்தவங்க கையில் சஜஷன் கேட்டு அடுத்தவங்களோட அவங்க டெசிஷனில் உங்கள் லைஃப்பை லீட் பண்ணாதீங்க. அவங்க முடிவெடுத்தாங்கன்னா நீங்கள் வந்து அவங்க ஆட்டுவிக்கிற ஒரு கைப்பாவையாக தான் இருப்பீங்க. ஸோ உங்களுக்கான லைஃப்பை நீங்கள் லீட் பண்ணுங்கள், பயப்படாதீங்க. ஸோ ரிமைன் பாசிட்டிவ்னு சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து நீங்கள் வந்து பாசிட்டிவான விஷயங்களோட நீங்கள் வந்து அட்ராக்ட் பண்ணுங்கள். அதனால் கடவுள்கிட்ட நீங்கள் வந்து உங்ககிட்ட என்ன உங்களுக்கு வேணுங்கிறத நீங்கள் தான் வந்து டிசைட் பண்ணணும். அடுத்தவங்க என்ன சொல்லுவாங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க என்ன சொல்லுவாங்க, சொந்தக்காரங்க என்ன சொல்லுவாங்கலாம் யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா உங்கள் லைஃப் நீங்கள் வாழ முடியாது. ஸோ உங்கள் லைஃப்பை நீங்கள் லீட் பண்ணுங்கள். ஸோ பி அசர்ட்டிவ். ஓகே, பிக் சேஞ்சஸ் கண்டிப்பாக இருக்குது. பெரிய மாற்றங்கள் வரும். உங்கள் லைஃப்க்கான மாற்றங்கள் கண்டிப்பாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸில் எனக்கு வந்து கமெண்ட் கொடுங்க. அப்புறம் மறக்காமல் லைக்ஸ் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நான் போடுற வீடியோக்கள் உங்களை வந்து சேரும். ஸோ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ வியூவர்ஸ். தேங்க்யூ மை ஃப்ரெண்ட்ஸ்.